இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சுகத்தோடு பலத்தோடு திரும்பமாக நம்ம சந்திக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்காக அவளோடு காத்திருந்தோம். அதாவது நான் இந்த 66 புத்தகத்தினுடைய கடைசி வாரத்துக்குள்ள வரோம் என்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் காணப்பட்டாலும் வடிவேலுடைய அந்த சிக்னஸ் எங்களை ரொம்ப தாக்குதலுக்குள்ளாக கொண்டு வந்தது. ஈவன் இன்னைக்கு கூட ஒரு ப்ரேயர் டைம் வைக்கலாமா அல்லது பைபிள் ஸ்டடி வைக்கலாமான்னு சொல்ற அளவுக்கு தாக்கப்பட்டோம். ஆனாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற ஒரே ஒரு வார்த்தை திரும்ப வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கத்தக்கதாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்முடைய இந்த வாரத்துல ரோமன்ஸ் புத்தகத்தை படிக்கிறதுக்காக நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். லாங் பேக் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் பகுதி மட்டும் டீட்டெயிலா நம்ம படிச்சோம். பட் இந்த வீக்ல இந்த ஃபுல் புக்கை நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு தீர்மானித்திருக்கிறோம். இந்த நாட்களில ரோமர் புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு புஸ்தகங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். நமக்கு தேவன் என்ன செய்தி வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளத்துக்கு தான் நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு மாலையில சகோதரன் சதீஷ் அவங்க அலகாபாத்ல டீச் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் சதீஷ் அவங்க இப்போ அந்த கொரோனா நிமித்தமாக மிகுந்த கஷ்டப்பட்டு தேவன் கிருபையாக அவங்களுக்கு சுகம் பெற்று கொடுத்து பலன் பெற்று கொடுத்து இப்ப அவங்க வீட்டுல சித்தூர்ல வெள்ளூர் பக்கத்துல சித்தூர்ல தங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்முடைய மத்தியில இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கூட நம்மளை ஜெபத்தில் நடத்தும்படி சதீஷை கேட்கிறேன். சதீஷ். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க, அதுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். அது கடவுளோட கிருபைனால உங்களோட ஜெபத்தினால I could able to join this Bible study again. Thank God for this privilege. We'll pray, okay? Without wasting time, we'll pray. Our gracious Heavenly Father, thanks for this wonderful day, thanks for this wonderful time, and thanks for giving us this privilege to study your word. And Lord, thanks for helping the past days that you helped us all to study all 66 books. And as we are going to study today Romans, Lord, you continue to talk to us and continue to change us and transform us from inside and outside. Lord, let us be like you and let us reflect you, Lord. And we pray that you open our hearts, open our minds, and we pray for each and everyone who are joining this Bible study and who are listening offline through YouTube. And we are praying for each and everyone who's listening, Lord. You talk to each one of us, and we are praying for Billy uncle as he's taking efforts to prepare and present, Lord. We pray for him and you bless him and you continue to fill with the Spirit and use him mightily for your kingdom, Lord. Also, Lord, as we are going to study the Romans today, Lord, you continue to talk to us through this Bible study, Lord. Also, we pray for the people who are suffering from corona, and especially we pray for Vadivela and also, Lord, as he's going through still critical condition, we uphold him into your mighty hands and heal him complete and help him to recover completely. And Lord, let you are the master of healer and you are the source of healer, Lord. We look unto you by faith and continue to heal him and help him to recover completely. We pray for each and everyone, Lord. Continue to guide us and hold our hands. Help us to have meaningful time and in this Bible study. Talk to each one of us. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Thank you so much, Satish. நீங்க இங்க ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தொடர்ந்து வடிவேலுக்கா நம்ம ஜெபித்துக் கொள்வோம். ஜஸ்ட் சஜஷன், நாளைக்கு அந்த டாக்டர் 24 hours சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நாளைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாருமே ஜெபத்துல இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சீரீஸ் அப்படிதான் நாங்க கன்சிடர் பண்றோம். அதனுடைய முடிவுக்கு வர்றதுனால I have to really acknowledge கடவுளுடைய மேலான கிருபைக்காக அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 35 வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி 66 புத்தகத்தையும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். USAT என்னுடைய ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்த ஜேம்ஸ் ரத்தன் ராஜன் அப்ப எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு புக்கா எடுத்து நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு 30 புக் அளவுக்கு தான் எனக்கு படிக்க முடிஞ்சிருச்சு. என் லைஃப்ல நான் படிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பிகாஸ் ஆஃப் யூ ஐ கேன் ஃபினிஷ் திஸ் மச். நான் தரவு பண்ணிட்டேன்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் 66 புத்தகத்தையுமே
ஓரளவுக்கு பார்க்கத்தக்கதாக தேவன் தந்த மேலான கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த துவக்கத்தை நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். 21st March வடிவேலுக்கு நான் ஃபோன் பண்ணும் பொழுது and he said it's very much possible ன்னு சொல்லிட்டு 22nd வந்து ஒரு சண்டே அவர் he tried to have a ஜானியோட சேர்ந்து ஒரு லிங்க் கொடுத்து பார்த்தாரு. It was not successful. அதுக்கப்புறம் he decided to go for Zoom. Then next day Monday morning he gave the link. அப்ப நாங்க ஒரு 35 பேர் 14 ஸ்டேட்ல இருந்து they were interested. நான் NMTC, CMTC பிளஸ் நம்ம EU கேம்ப்ல நான் பார்த்த தம்பிமார் தங்கச்சிமார் அவங்களுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணது. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் நினைத்து பார்த்து அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை தொடர்ந்து தமிழ்லயும் வைக்க வேண்டும் என்று கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணோம். பிரகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணல. கேரளால இருந்து ஒரு பிரதர் அட்டன் பண்ணும் பொழுது அவங்க மூலமாக பிரகாஷ் கேள்விப்பட்டு then Prakash attended 1 or 2 Bible studies. Then he suggested, uncle we'll go for YouTube ன்னு சொல்லிட்டு. காரணம் அவர் he's in Canada. இப்போ அவருக்கு மார்னிங் டைம், ஆஃபீஸ் போக வேண்டிய டைம். அதனால இந்த டைம்ல அவர் உட்காந்து அட்டன் பண்ண முடியாம இருந்ததுனால he was suggesting எதுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ I was bit hesitant. யூடியூப்ல பேசுனேன்னா யார்கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி தெரியாதபடிக்கு இருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் he said, uncle அது மாதிரி தயவுசெய்து யோசிக்காதீங்க. பிரகாஷ் எனக்கு பல வருஷமா தெரியும். he was a former EU coordinator. பாண்டிச்சேரியில EU coordinator இருந்தாரு. he's a Hindu convert from கோபிச்செட்டிப்பாளையம். ரைட். அவங்க பிரகாஷ் சொல்லும்போது அதான் சொன்னாங்க, அங்கிள் இது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ், ஆஃப்லைன்ல பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க யாரோ ஒரு வேக் குரூப் பேசணும்னு நினைக்காதபடிக்கு உங்களுடைய டார்கெட் குரூப்பே நினைச்சிட்டு போடுங்க. ஈவன் அதை லைன்லயே நான் போட்டுறேன், இந்த டார்கெட் குரூப் இஸ் லைக் தட்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன் அங்கிள்னு சொல்லிட்டு he suggested. இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு காட். ஒரு சிலருடைய அந்த இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது யூடியூப்ல நாங்க பாக்குறோம்னு சொல்லி கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிபிடி ஹெல்ப் பண்ணது நிறைய பேர். they helped me a lot பிபிடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அண்ட் ஒரு சிலர் they really appreciated the PPT. வடிவேல் வந்து அதுல ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப் பண்ணாரு. தென் இப்போ இருக்கிற பிபிடி வந்து ஜீவா மதுரை EU செக்ரட்டரியா இருந்த MBA நாளைக்கு முடிக்க போறாரு. MBA முடிக்க போற ஜீவாவுக்கு நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருந்துச்சு. ஆனாலும் he was very particular. எனக்கு நீங்க கொடுத்துருங்க, நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே நான் அனுப்பின உடனே he finished it. 5 மணிக்கு தான் அதை அனுப்பினாரு. So I'm extremely grateful to God for all these people. Janusha helped me a lot. And then சுபாவும் சில நேரத்துல she helped me. இப்படியாக பிபிடி மட்டும் கிடையாது, ப்ரே பண்ணி கவுன்சில் கொடுத்து சவன் காந்தி அவங்க அந்த ஓவர்வியூ அனுப்புனதை நீங்க பார்த்துருக்கீங்க. அவங்களுடைய சப்போர்ட் நினைத்து பார்க்கிறேன். சவன் ஜோசப் துரைராஜ் அவங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் நினைக்கிறேன். இப்படியாக பலர் யங் பீப்புள் அண்ட் எல்டர்லி பீப்புள் எல்லாருமே they stood with me. I feel that it is a wonderful journey. That's the way I look at it. Or next week I'm not so much excited because I'm overflowing with joy that 66 books படிக்க போறேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஒரு 2 or 3 வீக்ஸாவே எனக்கு ஒரு பெரிய ஹெவி பேர்டன் தான். இந்த 66 புக்கை முடிப்போமான்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு இருந்துச்சு. பட் காட் இஸ் குட். இன்னைக்கு நம்ம இந்த பிரசன்டேஷனை முடிச்சிட்டாவே எனக்கு ஒரு பெரிய திருப்தியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஃபுல்லாக நான் வந்திருக்கிறேன். ப்ரே தட் இந்த 66 புக்ஸ் அவுட்லைன் பார்த்துட்டோம், நமக்கு ஏதோ புக் இருக்கு, நமக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி ஹெட் நாலேஜ் இல்லாதபடிக்கு இன்னும் ஐ ஹவ் டு லவ் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தையை நான் பிடிச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். வடிவேல் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முன்பு அன்னைக்கு அது ஒரு Thursday அன்னைக்கு என் குவாய்ட் டைம்ல வந்து ரெகுலர் போர்ஷன் சங்கீதம் 107 அதுதான் நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு போர்ஷன் மெடிடேஷன். அப்போ அதுல வந்து அந்த சிக்கா இருக்கிற பீப்புள் தேவனிடத்துல வேண்டிக் கொள்வாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படும் பொழுது வேண்டிக் கொள்வாங்க. அவங்க தேவன் வந்து அவங்களுடைய ஆபத்திலே உதவி செய்து அவங்களுக்கு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி தான் என்னுடையது. என் குவைட் டைம் நோட்ல நான் எழுதினேன். இன்னைக்கு யார் சிக்காகிறா, நான் ஒருவேளை நான் சிக்காகணும் சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே ஐ கேம் டு நோ தட் வடிவேல் பிகம் சிக்னு சொல்லிட்டு. ஸோ வடிவேல் சிக் ஆயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ரொம்ப ஆங்ஸைட்டிலாம் இருந்தாலும் கூட எனக்கு இந்த பேசேஜ் அப்படியே ஆஸ் இஃப் இந்த பேசேஜ் வந்து வடிவேலுக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாருன்னு சொல்ல மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா திங்ஸ் போக போக மோசமாக
ஐ வாஸ் ரியலி ஷேக்கன். அந்த ஒரு தடவை ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சோம் போன வெனஸ்டே, முந்தின வெனஸ்டே. அது அப்பவுமே எனக்கு ஐ வாஸ் ரியலி ஷேக்கன். இந்த தடவை மிகவும் மோசமான கண்டிஷன்ல போகன்னு சொல்லும் பொழுது இந்த வசனத்தை தான் நான் வாசிக்கிறேன். என்னுடைய ப்ரேயர் பார்ட்னர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டு திஸ் வெர்ஸ். நம்மளால சொன்னது போல விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லிட்டு, இப்ப என்னுடைய காரியமெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக வடிவேல் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தை கனப்படுத்தப்படத்தக்கதாக அற்புதங்களை செய்கிற தேவன், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படணும். இந்த எக்மோன்னு சொல்லி மிஷனை பார்க்கும் பொழுது, போன வாரத்துல என்னுடைய குவைட் டைம் சமயத்துல எனக்கு கிடைச்ச ஒரு தாட் வந்து, ஒருவேளை எக்மோ வந்து ஒரு மோசமான மிஷன், ஒரு கிரிட்டிக்கல் மிஷன், தட்ஸ் அ லாஸ்ட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு வடிவேலுடைய பாயிண்ட்ல பார்க்கும் பொழுது, எக்மோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸால்டிங் கிரைஸ்ட் மோர் ஓப்பன்லி, அப்படிதான் நான் போட்டிருக்கிறேன். எக்ஸால்டிங் கிரைஸ்ட் மோர் ஓப்பன்லி, ஒரு வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவமாக இது மாற வேண்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்க பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, பேசுறது ரொம்ப ஈஸி, இது மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடியில சொல்றது ரொம்ப ஈஸி. சுபாவுக்காக, டாலிக்காக ஜெபிக்கிறோம். அவன் மகா 8 வயசு. நேத்து ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னதுனால he really missed him, it seems. She really missed him. அதனால நேத்து ரொம்ப டவுன் ஆகி, பாப்பா ரொம்ப அழுததுனால, அப்பா வீட்டுல இல்லையேன்னு சொல்லி அழுததுனால சுபாவும் ரொம்ப டவுன் ஆகி நேற்று ஈவினிங் எங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ப்ரே ஃபார் திஸ் 2 people. 8 வயசு, அவ பேர் வந்து கேரிஸ். சுபாவுக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். தேவனை தைரியத்தை தரத்தக்கதான் நம்ம ஜெபிக்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அருமையான நிறைய விசுவாசிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவன் அவருடைய நாமத்தை இந்த சூழ்நிலையில மகிமைப்படுத்தத்தக்கதாக தான் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும், ஆண்டவருடைய சித்தம் இதுல நிறைவேறணும், தேவனுடைய ராஜ்யம் இந்த காரியத்து நிமித்தமாக விரிவடைய வேண்டும். ஒருவேளை இந்த ப்ரோக்ராமுக்கும் சரி, ஆன்லைன் கோர்ஸ் நடத்துவதற்கும் சொல்லி பார்க்கும் பொழுது, வடிவேல் வாஸ் மெயின் காஸ். அவர் பண்ணதுனாலதான் இவ்வளவுக்கு நான் போக முடிஞ்சுன்னு நான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய கிருபையினால வடிவேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தரிசனத்தையும் நல்ல ஒரு கமிட்மெண்ட்டையும் ஆண்டவர் கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் ஐ ஹவ் டு அக்னாலேஜ். தட்ஸ் வாட் ஐ எம் டேக்கிங் டூ மச் டைம். ரோமர் புஸ்தகம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி இது ஒரு மிக மிக முக்கியமான புஸ்தகமாக காணப்படுகிறது. த கிரேட்டஸ்ட் ஒர்க்னு சொல்லலாம். பவுலுடைய ஒவ்வொரு கடிதங்களும் முக்கியம். இட்ஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஆனா அந்த ரோமர் புஸ்தகம் வந்து அவருடைய கிரேட்டஸ்ட் ஒர்க். முதலாக போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். 13 கடிதங்களிலும் மிக முக்கியமான கடிதமாக கருதப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா கலாத்தியர் புஸ்தகம் வந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய முதலாவது புஸ்தகமா இருக்கும். டாக்டரின்ஸ் வந்து ரொம்ப அழகாக கலாத்தியரில் எழுதுகிறார். ஆனா அது வந்து ரொம்ப 3 பாயிண்டா பிரிச்சு எழுதியிருக்கிறார். ஆனா அதே பேஸ் பண்ணிதான் ரோமர் புஸ்தகத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக் பிரசன்டேஷனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த டாக்டரின்ஸை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிரசன்ட் பண்ணதுல வந்து ரோமர் புஸ்தகம் கண்டிப்பாகவே கலாத்தியர் புஸ்தகத்தோட அதிகமான காரியங்கள் குறிப்பிடப்பட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய கேள்விகள் இங்க இருக்கு நம்ம பார்க்கலாம். கேள்விக்கு பதில் சொல்வது போல அந்த மெத்தட்ல அவர் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை நம்ம தரவு படிச்சு முடிச்சிட்டோம்னா கஷ்டம்தான். இந்த 4 நாள்ல கண்டிப்பா முடிக்க முடியாது. அண்ட் நிறைய பேர் ரோமர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. படிப்பாங்கன்னா அதை நம்ம தரவு படிக்க முடியுமா, அதனுடைய உள்ளான ஆழமான கருத்துக்களை படிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஏன் சொன்னா பலவிதமான தியாலஜிக்கல் தீம்ஸ், பாவம் அந்த வேர்ட் நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம், ரட்சிப்பு, கிருபை, விசுவாசம் என்று நம்ம நிறைய வார்த்தைகள் உபயோகிக்கிறோம். அதனுடைய ரியல் மீனிங் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். எனக்கும் ஃபெய்த் இருக்குது சொல்லுவோம். நாங்க சின்ன ஒரு குரூப்பா பைபிள் ஸ்டடி கலாத்தியர் புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம். We are really excited. That's really exciting experience. போன வாரம் படிக்கும் பொழுது அந்த டிஸ்கஷன்ல what do we really mean by faith, விசுவாசம் சொல்லிட்டு பவுல் கலாத்தியர் எழுதும் பொழுது என்ன மீன் பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. நாங்க we were struggling. It's not very easy to ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத படிக்க இருக்கிற காரியமா இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாரும் பிலீவர்ஸ்,
பல ஆண்டுகளாக நம்ம பேசிட்டு இருக்கோம் ஃபெய்த்னு சொல்லிட்டு. பட் அதை ரியலாவே அறிஞ்சு கொள்ளணும்னா இந்த கலாத்தியர் ரோமர் புஸ்தகங்களை அதிகமாக நம்ம படிச்சு புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானாக்கப்படுதல், ரைச்சஸ்னஸ், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். அண்ட் அப்படியாக இப்படிப்பட்ட தியாலஜிக்கல் தீம்ஸை வந்து ரோமர் புஸ்தகத்தை முடிச்ச பிறகு we need to be little more thoughtful. அல்லது இதுதான் இது கரெக்டா சொல்லுது, வேதம் இப்படிதான் சொல்லுகிறது அளவுக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். போத் ஜென்டைல்ஸ் அண்ட் ஜூஸ் இருக்கிறாங்க. அதனால இந்த புஸ்தகம் 2 பேருக்கும் அட்ரஸ் பண்ணதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய 3வது மிஷனரி ஜேர்னில எழுதியிருக்க கூடும் என்று பார்க்கிறாங்க. பவுலுடைய மினிஸ்ட்ரியுடைய நடுப்பகுதியில அப்போ இந்த ரோமர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி இந்த புஸ்தகத்தினுடைய தீம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதுதான் பேஸ். அதை வைத்துதான் இந்த ஹோல் புக்கும் டெவலப் பண்ணதை நம்ம பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்கள் தான் இந்த புஸ்தகத்தினுடைய தீம் வேர்ஸா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை வைத்து அவர் முழு புஸ்தகத்தையும் டெவலப் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபகு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கலாத்தியர் புஸ்தகம், ரோமர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம், எபிரேயருக்கும் அந்த வார்த்தை முக்கியமா இருக்கும். விழுந்து போகிறவங்களை குறித்து பேசும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் அதே கோட் பண்ணியிருப்பாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிட்டு. எனவே இந்த 3 புஸ்தகங்களுக்குமே அது ஒரு மெயின் தீமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட 5ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், 5ல இருந்து 8 வரைக்கும் படிக்கும் பொழுது therefore ஆனபடியினால் என்ற வேர்ட் வந்து 5, 8, 1, 12 எல்லாத்துலயுமே 1ஆம் வசனமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப கிளியராகவே அதான் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக் பிரசன்டேஷனை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. therefore அப்படின்னா அதுக்கு முன்னால ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு therefore சொல்றதை நம்ம ஈஸியா பார்க்கலாம். அதனால ஒரு கமெண்டேட்டர் போட்டிருக்கும் பொழுது the book of Romans is a book of therefores. ஆனபடியினால் என்று சிஸ்டமேட்டிக்கா டீச் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் சும்மா brief இன்ஃபர்மேஷன் தான். we have to go into the details. ப்ராடா நீங்க ரோமன்ஸா பிரிக்கணும்னு சொன்னா 1 to 11 and 12 to 16 அது 2ஆ பிரிக்கலாம். 1 டாக்டரின், அடுத்தது பிராக்டிக்கல் சொல்லிட்டு பவுலுடைய ரைட்டிங்ல முக்கியமா அதிகமா காணப்படக்கூடியது 2 பிரிவா பிரிப்பாரு. இதுதான் டாக்டரின்ஸ். இதை நம்ம நம்பணும்னா இப்படி நம்ம நடக்கணும், வாட் வி பிலீவ் அண்ட் ஹவ் வி ஹேவ் டு பிஹேவ். இதுதான் பவுலுடைய ரைட்டிங் டு த சர்ச். வாட் வி பிலீவ் அது டாக்டரினல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அண்ட் ஹவ் வி ஹேவ் டு பிஹேவ் அது வந்து பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஸோ ரோமரை 2 பிரிவா பிரிக்கணும்னா 1 to 11, 12 to 16. அதுல 1 to 11ல 9, 10, 11 சாப்டர்ஸ் வந்து தனியா நிக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 to 8 வந்து ரொம்ப கிளியராகவே டாக்டரினல் டீச்சிங்ஸ் வரும். 9, 10, 11 வந்து மோர் ஆஃப் அ ஹிஸ்டாரிக்கல் திங், ஹவு ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ் were blessed என்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டை வந்து டெவலப் பண்றாரு. ஸோ ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் 1 to 8 டாக்டரினல், 9 to 11 ஹிஸ்டாரிக்கல் அண்ட் 12 to 16 practical. இதை வச்சு நம்ம நிறைய அவுட்லைன்ஸ் பார்க்கலாம். I can go on, பட் இன்னொரு 3 காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரைச்சஸ்னஸ் என்ற வேர்டை பார்க்கும்போது the power of righteousness, நீதிமானாக்கப்படுவதை குறித்து முதல் 8 அதிகாரங்கள், அது பிறகு அந்த ஜூஸ் அதை நம்ம பார்க்கலாம். கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரம் பிராக்டிக்கல தான் கொண்டு வரலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா பர்சனல் கிரீட்டிங்ஸ் ஆஃப் பால். அதுவும் நம்ம காட் வில்லிங் கடைசி நம்ம படிக்கும்போது பார்க்க போறோம். பர்சனல் கிரீட்டிங்ஸ் ஆஃப் பால். பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டாக்டரினல் டீச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் வேண்டியதே இல்லை. இது சம்திங் லைக் ஒரு தியாலஜி புக் மாதிரி இருந்துச்சுன்னா அங்க வந்து 16ஆம் அதிகாரம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா தட்ஸ் அ பியூட்டி. முதல் 8 அதிகாரங்களில டாக்டரின் பேசிட்டு 9, 10, 11 அதிகாரங்களில அதிகமாக ஹிஸ்டாரிக்கல் டீச்சிங்ஸ் கொடுத்துட்டு 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த 4 அதிகாரங்கள்ல அதிகமான பிராக்டிக்கல் லைஃப் இஷ்யூஸை டீல் பண்ணிட்டு
கடைசியாக பர்சனல் கிரீட்டிங்ஸை வந்து அவர் ஹைலைட் பண்ணது ரியலி குட். டாக்டர் ஜான் ஸ்டார்ட்டுடைய அவுட்லைன் வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வச்சுட்டு, அதே மாதிரி தான் அடுத்த அவுட்லைன் வந்து வாரன் வெஸ்பர்டி அவுட்லைன். ரெண்டு பேருமே இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வச்சிருக்காங்க. முதல் 17 வசனங்கள் கிளியராகவே நம்ம பார்க்கலாம், அது வந்து இன்ட்ரடக்ஷன். அதுக்கு பிறகு ஜான் ஸ்டார்ட் பார்க்கிறது அப்படின்னா த ராத் ஆஃப் காட், தேவனுடைய கோபம், பாவத்தினாலே இருக்கக்கூடிய தேவனுடைய கோபம், அதை வந்து ராத் ஆஃப் காட். அடுத்தது த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை. தென் பிளான் ஆஃப் காட், ஹிஸ்டரி. த வில் ஆஃப் காட் ஃபார் சேஞ்ச்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், நாம் மாற்றப்பட்டிருக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 12ஆம் அதிகாரத்துடைய துவக்கத்துல பார்க்கிறோம். தென் கன்க்ளூஷன் வந்து த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் பால். வாரன் வெஸ்பி அது எடுக்கும் பொழுது அவருடைய ஸ்டைல்ல எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் சின். கிளியரா அது வந்து நம்ம there is no doubt about it. Righteousness demanded, பாவம் இருக்கிறதுனால அந்த நீதி காணப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது சால்வேஷன். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில சால்வேஷன், சாங்டிபிகேஷன் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடிகிறது. 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் sovereignty of God both on Jews and Gentiles. எல்லாருமே பாவம் செஞ்சுட்டாங்க, அதுதான் பாவத்தை குறித்து பேசுகிறது. அதன் பின்பு எல்லாருமே மீட்புக்குள்ளாக வருகிறாங்க என்பதை சொல்லிவிட்டு அந்த sovereignty of God பற்றி பார்க்கிறோம். 5வது எஸ் வந்து சர்வீஸ். இப்படிப்பட்ட righteousness நமக்கு வந்த பிறகு how it should be demonstrated in our life என்பதை குறிப்பிட்டு பேசுகிறோம். அதனால I'm just taking quite a lot of time in the broad outlineல. இதில் நம்ம தர வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு ஒரு அதாவது அப்படியே ஆரஞ்சு பழத்தை உரிச்சு சாப்பிடுற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரோமர் புஸ்தகத்தை வந்து அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு ரோமர் புஸ்தகம் ஒரு ஆரஞ்சு மாதிரி, அதை பீல் பண்ண பிறகு அப்படியே பிட்டா எடுத்துட்டு அதையுமே நீங்க உரிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ஜூஸ் குடிக்கிற ஆரஞ்சு கிடையாது. ஐம் டாக்கிங் அபவுட் இந்த கொடை ஆரஞ்சு சொல்லுவாங்க. அண்ட் அந்த சில சமயத்துல அது நல்ல ஆரஞ்சு இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி இந்த நாக்பூர் ஆரஞ்சு மாதிரி இந்த ஆரஞ்சு இருந்துச்சுன்னா, அதை உரிச்சு சாப்பிடும் பொழுதே என்ஜாய் பண்ணலாம். அப்படிதான் நான் ரோமர் புஸ்தகத்தை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ரைட். அதனால இந்த அவுட்லைன்ஸ் வந்து இது மிக முக்கியமான ஒரு காரியமா காணப்படுகிறது. பேராகிராஃப்ஸ், பல பேராகிராஃப்ஸ் போடலாம். நான் 10 விதத்துல இதை போட்டிருக்க நீங்க பார்க்க முடிகிறது. இந்த வீக்ல நம்ம பார்க்க போற பிளான் எப்படின்னா, இன்னைக்கு பாவத்தை குறித்தான காரியங்கள், இன்ட்ரடக்ஷன் முதல் 17 வசனங்களை பார்க்கிறோம். த காஸ்பல் ஆஃப் காட் அண்ட் பால்ஸ் ஈகர்னஸ் டு ஷேர் இட். காஸ்பல், அதுதான் இந்த இன்ட்ரடக்ஷன்ல முக்கியமா காணப்படக்கூடியது. தென் 2வது பகுதியில 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்கிறது. த ராத் ஆஃப் காட், அல்லது பாவம் என்ற அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டும். நாளைக்கு வந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்துட்டா நல்லது. பட் கொஞ்சம் சில சாப்டர்ஸ் வெனஸ்டேல வந்து குறைவா இருக்கிறதுனால I'm adding 8th chapter into that other one. அல்லது technically speaking 3:21 8ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் பார்த்தனா நல்லா இருக்கும். பட் 8th chapter is a very crucial chapter. நம்ம ஆல்ரெடி டீடைலா படிச்சிருக்கிறோம். அது வந்து இட் இஸ் லைக் a ring சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு சாப்டர். பைபிள்லயே ரோமர் 8ஆம் அதிகாரத்தை கவனமா படிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சித்தமானா வெனஸ்டே நம்ம பார்க்க போறோம். கடைசியாக மீதி இருக்கிற பகுதியை பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கடைசியா நம்ம பார்க்க போறோம். இதுதான் we have planned it for this week. இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்க போகிற பகுதி வந்து ரோமர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய மத்தியில சாமுவேல் இருக்காங்க. ஹொசூர் ஈஜிப்ட். He is an young graduate engineer. He'll be reading the passage for us. Sam? Yes, uncle. கேக்குது uncle? கேக்குதுவா? கேக்குது.
ஓகேங்க. லெட்ஸ் ரீட். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு ஏற்றதாக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள வேத பிரியரும் பரிசுத்தவான்களுமாகும்படி அழைக்கப்பட்டவனுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவனுமாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிற குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடும் நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடும் கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கரும் மற்ற அந்நியர்களும் ஞானிகளும் மூடருக்கும் நான் கடனாளிகளா இருக்கிறேன். ஆகையால் ரோமா பிரிவில் உள்ள உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். Thank you so much, Sam. That's a very good reading. Thank you, uncle. Thank you. முதல் 6 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை அந்த வார்த்தை உபயோகிக்கிறார், காஸ்பல். பின்னால் இருக்க 3 வசனங்களை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், அந்த சுவிசேஷத்தை சொல்வதுதான் என்னுடைய துடிப்பு. வாட் இஸ் காஸ்பல்? அபவுட் கிரைஸ்ட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இடைப்படுவதுதான் உண்மையான சுவிசேஷம். நற்செய்தி என்பது தேவன் மனிதனாக வந்தார். அதுல நிறைய காரியங்கள் பார்க்கலாம். அதுக்கு மிக முக்கியமான சோர்ஸ் காட் இஸ் a சோர்ஸ். இது நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொல்றது நம்முடைய முயற்சி அல்லது நல்ல காரியங்கள் செய்வதனால அல்லவே அல்ல. தேவன் தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினது நிமித்தமாக நம்மள மேலான வாஞ்சை வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. So it is from God. அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது நம்ம பார்க்கலாம். And substance of the gospel சொல்லும் பொழுது it is not a philosophy, it is not some good things. இதெல்லாம் செய்யுங்க, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல் புக்கோ அல்லது ஒரு கான்ஸ்டிடியூஷனோ அப்படி கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் லைஃபுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படி இல்லை. It is the substance is Lord Jesus Christ. He's a person. அதை நம்ம அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். We are not talking about a philosophy. We are talking about a person of Lord Jesus Christ. அதே மாதிரி இந்த சுவிசேஷமானது உங்களுடைய உலகம் முழுவதற்கும் தெரிகிறது. உங்களுடைய விசுவாசம், you accepted this gospel சொல்றது உலகம் முழுவதற்கும் தெரிகிறதுன்னு சொல்றாரு. So it is not for a smaller group. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஹோலியா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. It should really affect the whole world என்று நம்ம பார்க்க முடிகிறது.
அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து அதை இந்த சுவிசேஷத்தை உணர்ந்திருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து பேசுகிறார். நிறைய காரியங்கள் இதை குறித்து பேசலாம். மறுபடி we have to go forward. இந்த முதல் பகுதி ஆக்சுவலா 17 வசனமுமே டெஃபினட்டா நம்ம 1 hour எடுத்து படிக்க வேண்டிய ஒரு காரியம். 1 hourல படிக்க முடியாது, அவ்வளவு காரியங்கள் அங்க இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சுவிசேஷத்தை பவுல் அறிந்து கொண்டது நிமித்தமாக அதை ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்வதற்காக அவர் ஸ்டெப் எடுக்க நம்ம பார்க்கலாம். அதுல அவருடைய ஸ்டைல் படி ஐ தேங்க் காட் என்று நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்றதை திருச்சபைகளுக்காக எழுதும்போது சொல்லுகிறார். ஸோ இட் இஸ் அ கிரேட்ஃபுல் ஹார்ட் ஹி இஸ் டீச்சிங். எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி இல்லை. He was so much excited and he was really thanking God. அதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கேயுமே அவர் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று he is talking about the Romans. அதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஐ எம் praying for you. நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் உங்களை நினைச்சு நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஸோ பவுலுடைய ரைட்டிங்ல இந்த 2 ஆஸ்பெக்டும் மிக முக்கியமா இருக்குது நம்ம பார்க்க முடியும். தேங்கிங் காட் அண்ட் ப்ரேயிங். அதுல ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு நியூ டைமென்ஷனை கொண்டு வரதுக்கு நீங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்கு சித்தமானா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எபேசியர் புஸ்தகத்தை படிக்க போகிறோம். வாவ், எபேசியர் புஸ்தகத்துல அவருடைய தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் அண்ட் ப்ரேயர் தனியா நம்ம படிக்கணும். அவ்வளவு அருமையான ஒரு ப்ரேயர் அவர் ஏறெடுத்திருக்க நம்ம பார்க்க போறோம் எபேசியர் புஸ்தகத்துல. அப்படியாக அவருடைய திருச்சபைகளுக்கு அவருடைய ஜெபமும் ஸ்தோத்திரமும் வித்தியாசமா காணப்பட்டதை நம்ம பார்க்கலாம். உங்களை காண நான் வாஞ்சியா இருக்கிறபடியால் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். எதற்கு வாஞ்சியா இருக்கிறான்னு சொன்னா அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. 11ஆம் வசனம், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு மியூச்சுவலி எடிஃபைடு. மியூச்சுவலி எடிஃபைடு அது இந்த ரோம புஸ்தகத்தினுடைய இன்ட்ரடக்ஷன்ல அண்டர்லைன் பண்ண வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். மியூச்சுவலி எடிஃபைடு, உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு. யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. ஒருவேளை கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதும்போது எழுதியிருந்தாருன்னா நான் இப்பதான் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு இருக்கேன், இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கடிதம் சொல்லிட்டு அவர் யோசிக்கும் பொழுது அப்படி சொல்லியிருந்தா புரியலாம். இது அவர் எழுதக்கூடிய ஒரு சாலிடான டாக்டரினல் புக். அண்ட் பல அனுபவங்களுக்கு பிறகு 3வது மிஷனரி ஜேர்னில தான் அவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கும் பொழுது ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபையாரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது நிமித்தமாக ஐ வில் பி எடிஃபைட், நானும் உங்க மூலமாக எடிஃபை பண்ணுவேன் சொல்லிட்டு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது மிக முக்கியமான ஒரு காரியமா நான் பார்க்கிறேன். நம்மளும் சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், யூத் மீட்டிங் நடத்தலாம், நிறைய EGF மினிஸ்ட்ரிஸ்ல நிறைய இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கலாம், மற்றவங்களுடைய ஊழியங்களோடு சேர்ந்திருந்து நம்ம அநேக காரியங்கள் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம். அண்ட் யூ ஆர் கிஃப்டட் இன் தட். காலம் போக போக யூ ஷுட் நாட் திங்க் தட் யூ ஆர் an expert. நான் மற்றவங்களுக்கு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு யூத் மீட்டிங் நடத்துமா நான் செஞ்சிருவேன், சண்டே ஸ்கூல் நடத்தணுமா செஞ்சிருவேன், ஒரு EU பிரேயர் குரூப் நடத்தணுமா நடத்திடுவேன் சொல்லிட்டு அப்படி நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் அவங்களோட போகும் பொழுது ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தம். மியூச்சுவலி ஐ வாண்ட் டு பி எடிஃபைட். அவங்கள நான் எடிஃபை பண்ணணும், அதே போல ஐ வாண்ட் டு பி எடிஃபைட் பை தம் என்ற தாட் நம்ம ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். அதை மறந்து போக வேண்டாம். நான் பலமுறை உங்களை சந்திக்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொல்லுகிறேன். 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி த இம்பாக்ட் ஆஃப் த காஸ்பல். அதாவது இந்த சுவிசேஷமானது 14ஆம் வசனத்துல கிரேக்கருக்கும் மற்ற அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ரொம்ப குரூப் வைஸ் சொல்லுகிறார். கிரேக்கர்கள் அதிகமா யோசிக்கக்கூடியவங்க, திங்க் பண்ணக்கூடியவங்க, திங்கர்ஸ், அவங்களுக்கு நான் ரீச் பண்ணணும். மூடர்களுக்கும் மற்ற ஞானிகளுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. காரணம் he was very clear that he is called by God. அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டு சுவிசேஷத்தை
பிரஜாதிகளுக்கு சொல்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உறுதியான ஒரு கன்விக்ஷன் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கலாம். அதான் சொல்லுகிறார். அது வந்து என் மேல் உள்ள கடமை என்று 1 கொரிந்தியர்ல எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்றாரு. இங்க சொல்லும் பொழுது நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் எந்த மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் அதிகமாக வர வேண்டும் சொல்லிவிட்டு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறேனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் நான் கொடுக்கிறது நிமித்தமாக மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு வந்து இது தேவ பலனா இருக்கிறது. இட் இஸ் சம்திங் லைக் ஒரு பவர். இந்த சுவிசேஷம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சொல்ற மாதிரி இருக்கிறது சொல்லதான் பார்க்கலாம். அதே மாதிரி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று இந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சுவிசேஷமானது அந்த தேவ நீதியை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றார். நம்ம முன்னாலே பார்த்தோம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்மளுடைய நீதி எல்லாம் நம்மளை சுத்திலும் இருக்கிற நம்ம நல்ல நீதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தேவனுக்கு முன்பாக அது அழுக்கான கந்தை. நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன், நான் வந்து ரொம்ப பரிசுத்தமா வாழ்றேன், என் கண்ணுக்கு ரொம்ப வாய் பேசுறது நல்லா இருக்குது சொல்லிட்டு நான் முயற்சி செய்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம், நான் ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், காணிக்க செஞ்சிடுறேன் சொல்லி பல காரியங்கள் நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு சுய நீதி உடையவளா இருந்தோமானால் அந்த நீதி எல்லாமே தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஐ வாஸ் சச் a self-righteous boy. அடிக்கடி நான் என்னுடைய டெஸ்டிமனி சொல்லியிருக்கேன். self-righteousness to the core. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சினிமா பார்க்கணும்னு சொல்லி டெம்டேஷன் வரும். எனக்கு நான் சினிமா போகக்கூடாது, காரணம் நான் கிறிஸ்டியன், பார்க்கக்கூடாது. அது மாதிரி பல விதமான ஒரு சிகரெட் பிடிக்கக்கூடாது, அது மாதிரி வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு. ஆனா உள்ளத்துக்குள்ள அசுத்தம் இருக்கதான் செய்யும், காரணம் பாவியா இருக்கிறதுனால. ஸோ என்னுடைய செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு என்னுடைய சுய நீதியினால நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவன் என்னைக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுத்தாரோ, என்னைக்கு என்னை ரட்சிக்கலை வழி நடத்தினாரோ அது தேவ நீதியாக நான் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். அந்த விசுவாசத்தினாலே இன்னைக்கு நம்ம தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை இந்த ரோமர் புத்தகத்துல அதிகமா படிக்கிறோம். ரைட், த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். நீதி என்று சொல்லும் பொழுது ஆக்சுவலா நான் we have to take time to study this phrase. தேவனுடைய நீதி என்ற ஒரு வார்த்தையோ அல்லது the righteousness of God என்று நம்ம படிக்கும் பொழுது பல கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டும். ரோம புஸ்தகத்துல அதிகமாக கொடுக்கப்படுகிறது. Before we go into that passage, அதை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். முதலாவது காரியம், தேவன் நீதியுள்ளவர். Our God is a God of love. தேவன் பரிசுத்தர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் நித்தியமானவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் சிருஷ்டிகர்த்தர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, அவர் நீதியுள்ளவர். பரிசுத்தத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கும் பொழுது, அசுத்தமான அநீதியான காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் நீதியுள்ளவர் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ த டிவைன் ஆட்ரிபியூட், அன்பு சொல்லும் பொழுது தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொல்வது போல தேவன் நீதியுள்ளவர் என்ற ஒரு குவாலிட்டியை ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அடுத்தது, இந்த தேவ நீதி என்று சொல்லும் பொழுது நான் அழுக்கான கந்தையில கிடைக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, நானு அந்த அழுக்கான கந்தைக்குள்ளிருந்து கீழே போயிருந்து என்னை தூக்கி விடுகிறார். அவருடைய நீதி நிமித்தமாக என்னை தூக்கி விடுகிற ஒரு பெரிய ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்க முடிகிறது. The righteousness of God என்று சொல்லும் பொழுது இட் இஸ் an activity என்ற கண்ணோட்டத்திலே நம்ம பார்க்க வேண்டும். மூணாவதும் மிக முக்கியமானது, righteousness of God என்று சொல்லும் பொழுது இட் இஸ் a status. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் தட் நான் வந்து பாவமே செய்ய மாட்டேன், நான் ரொம்ப பரிசுத்தவன் ஆயிட்டேன் சொல்லி அப்படி கிடையாது. இது வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் என்னன்னா, ஐ வாஸ் a sinner.
அதாவது அழிந்து போக வேண்டிய ஒரு பாவி. யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவன் இல்லாம இருக்கலாம், யூதனா இருக்கலாம், யூதன் இல்லாம இருக்கலாம், அவங்க எல்லாருமே பாவத்தின் நிமித்தமாக அழிந்து போக வேண்டிய ஒரு பாவி. ஆனா இந்த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் வெளிப்பட்டது நிமித்தமாக, தேவனுடைய நீதி வெளிப்பட்டது நிமித்தமாக இன்னைக்கு எனக்கு ஒரு புது ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதுலதான் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம கத்த சுத்தமான பார்க்க பொழுது ரோமர் 5:1 பார்க்க போறோம். மிக முக்கியமான வசனம். அவருக்குள் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஐ எம் not a sinner, but now I am justified. I am righteousness. I am right with God. அதுதான் சரியான வேர்ட். நான் தேவனோடு கூட சரியாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்டஸ் அது மாதிரி மாறிவிட்டது என்று நம்ம சொல்றோம். ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. எப்படி வந்து நம்மளுடைய சோசியல் மீடியால மொபைல் போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஒரு காலத்துல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து பாவின்னு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. we became righteous people என்பதை மாறிவிட்டோம். இதை மையமாக வைத்துதான் நம்ம படிக்க போகிறோம். 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, இந்த ஆக்சுவலா அது பெரிய பகுதி தான். the wrath of God against the whole humankind. அதுதான் முழுமை பார்க்கணும். முதலாவது இந்த ஜென்டைல் சொசைட்டிக்கு அது நடந்த காரியத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். 18ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம், தேவனே அதை அவளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். நாட் நெசசரிலி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் நெசசரிலி த்ரூ பைபிள். ஒருவேளை வேதாம் இல்லாவிடிக்கே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனை இருக்கிறது. அதனால மனுஷனுக்கு அவனுடைய கான்சியஸ்னஸ், மனசாட்சி வந்து தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது அவங்க துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதனால, 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்தது. We were like that. உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்தது, டார்க்கா இருந்துச்சு. We were not in light, we were in darkness. சொல்லிவிட்டு மீதி இருக்கிற பகுதியை வாசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவ்வளவு அகோரமான பாவத்தின் தன்மைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்மளை சுற்றிலும் பலர் அப்படிதான் தவித்துக் கொண்டிருக்க நம்ம பார்க்க போகுது. மீடியால பார்த்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் சரி, இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது பாவத்தினுடைய அகோரம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். என்ன பயங்கரமான ஒரு காரியம். போன வாரம் எங்க ஈஜிப்ட்ல வந்து பெர்கமும் திருச்சபையை குறித்து படிச்சுட்டு இருந்தோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற பெர்கமும் சர்ச்சை குறித்து we had a group discussion. அப்புறம் பேசும் பொழுது there was a question. என்னன்னா, அந்த காலத்துல பிலேயாம் சொல்லி விட்டு சென்ற தவறான வழிகளின்படி அவங்க நடத்தாங்கன்னு சொல்லி பெர்கமும் திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய ஃபெலோஷிப்ல, நம்மளுடைய சர்ச்சில் ஆண்டவர் சொல்வாரானால் என்னென்ன காரியங்கள் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சிஸ்டர் நம்ம சொல்லும் பொழுது ஐ ரியலி அப்ரிஷியேட்டட். இன்னைக்கு இந்த கே மேரேஜ் இது வந்து இட்ஸ் அக்செப்டட் ஃபேக்ட். நிறைய சர்ச்சஸ்ல வந்து நடத்தலாம், பாஸ்டர் நடத்தணும். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ ஒரு நாள் உங்க சர்ச்சில் வந்து 2 பையங்க வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. பேரண்ட்ஸ் 2 பக்கமும் இருப்பாங்க. கல்யாணம் அந்த பாஸ்டர் நடத்தணும். இது நடக்குமா? நடக்கும். காரணம் இப்ப நடக்குதே. சில ஃபாரின் சர்ச்சஸ்ல வந்து பிஷப்ஸ் have given rule, பாஸ்டருக்கு வந்து ரூல் கொடுத்துருக்காரு. அப்படி செய்யலன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குது. ஸோ இப்படியே பாவம் வந்துச்சு. அந்த மாதிரி கொரோனா வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் வருது. கொரோனா போல பயம் இல்லாதபடிக்கு இருந்தோம்னா நம்மளுடைய சென்னையிலையும் நம்மளுடைய ஊர்களிலும்
எனக்கு அப்படியே பயந்துகிட்டு இருந்தேன். ஒரு நாள் சேலம் எங்களுடைய என் சர்ச்சுக்குள்ள வந்து 2 பையங்க வந்து கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி இருந்துச்சுன்னா என்ன பயங்கரமான காரியமா இருக்கும். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். அவ்வளவு மோசமான காரியத்தை நம்ம கண் கூட பார்ப்போமோன்னு சொல்லி ஒரு பயம் இருந்தாலும் கூட அவ்வளவு மோசமான காரியங்கள் நடைபெற்று வருகிறது. அததான் இந்த பகுதியில வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மாரல் லைஃப்ல இருக்கிறது மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த தீர்க்கிறது, மற்றவங்களை குறித்தான மற்றவங்களை பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அத ரொம்ப அழகான விதத்துல பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ரொம்ப கிரிட்டிக்கலா மற்றவங்களை பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இட் இஸ் ஆல்சோ வெரி மச் க்ரோயிங். அதோடு நிற்காதபடிக்கு 17ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியிலிருந்து ஜூயிஷை வந்து அட்டாக் பண்ணுவார். ஜென்டைல்ஸ் மட்டும் கிடையாது, அல்லது ரொம்ப நான் பரிசுத்தவான் சொல்லி பேசக்கூடிய, நான் வந்து மற்றவங்களோட பெட்டரா இருக்கிறேன், நான்லாம் அப்படிலாம் இல்லப்பா சொல்லி சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை என்பதை குறித்து 2வது பகுதியில சொல்றாரு. 3வது பகுதியில ரொம்ப செல்ஃப் கான்பிடண்டா இருக்கிற யூதர்களை குறித்து குறிப்பிட்டு பேசுகிறார். நிறைய காரியங்கள் யூதர்களுக்கான காரியங்கள் குறித்து போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு பின்பாக, ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா, எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்லவே. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு பண்ணத முன்பு திஷ்டாந்தப்படுத்தினமே. அந்தப்படி நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை சொல்லிட்டு இந்த பகுதியை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது பயமா இருக்குது. That's the way Paul describes about the human race. சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம நீதிமொழிகளை படிச்ச மாதிரி இருக்கிறது. பட் ஆனா பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அவர்கள் வாய் சபிப்பதனாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால் இரத்தம் சிந்த தீவிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவருடைய வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே என்று அவர் கோட் பண்ணி, எல்லாரும் மனுக்குலம் எல்லாருமே இப்படிப்பட்ட மிக பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அதனால 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில பாவம் என்பதை மிகுந்த அகோரமான நிலையை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் அந்த எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. therefore என்று 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல போட்டிருந்தோம்ல, இப்படி இருக்க சொல்லிட்டு இன்னொரு நியூ தாட்டை, ஒரு பவர்ஃபுல்லான தாட்டை கொடுக்கிறார். கலாத்தியர் புஸ்தகத்துல அது அதிகமாக எழுதியிருக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல அதை படிக்க முடிகிறது. ரோமர்லயும் அதை பின்னால் நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நம்ம பார்த்துடலாம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி இருக்க ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்துட்டு எல்லாரும் பாவிகள், there is no exception at all சொல்லி எல்லாரும் பாவிகள் சொல்லிட்டு, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், தட் மீன்ஸ் இந்த லா வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு பிறகுதான் பாவத்தை அறிகிற அறிவு வருகிறதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, இந்த நிறைய சின்ன ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா there is no traffic rule, டிராபிக் லைட் இருக்காது, டிராபிக் போலீஸே இருக்க மாட்டாங்க. அந்த டிராபிக் போலீஸ்னு ஒரு கான்செப்டே இருக்காது. ஆனா அந்த ஊர் பெருசாயிடுச்சு, அது ஒரு பெரிய சிட்டி ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு, சிட்டி ஆயிடுச்சுன்னா டிராபிக் லைட் வந்துடும், டிராபிக் ரூல்ஸ் வந்துடும். அப்போ இந்த டிராபிக் ரூல் வந்த பிறகு நான் வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன், அவங்க ரெட் லைட் வந்தாலும் கூட நான் மற்றவங்க வந்துட்டு இருக்கும்போது நான் சமாளிச்சு போவேன்னு சொன்னா, போலீஸ்காரன் பிடிச்ச பிறகு சொல்லுவான், ஐயோ இது தப்பு, இந்த டிராபிக் ரூல் படி நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்லக்கூடாதுன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதே, நான் சொல்லவே முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் இது பாவம், இது தப்பு சொல்றத மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு அதுல இருந்து அந்த தப்பை செய்யாதபடிக்கு பார்க்கணும், அந்த தப்புல இருந்து எப்படி தப்பிச்சு கொள்வதுன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டும்.
சோ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு தருகிறது. இது பாவம், இது தப்பு என்ற காரியத்தை அது சொல்லிக் கொடுக்கிறது. சரி, அதை நம்ம அறிந்திருக்கிறது நிமித்தமாக குயிக்கா நம்ம இதை பார்த்து முடிக்கலாம். வாட் இஸ் சின்? பாவம் என்னன்னு சொல்லிட்டு கடைசி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் பாவங்கள், தவறான காரியங்களை செய்வது பாவங்கள் என்று போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அவங்க பரிதாபமான தேவனை அறிந்திருந்தும் செய்த காரியங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறத அது பாவங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து எல்லாமே கமா கமா கமான்னு சொல்லி போட்டு 31ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய லிஸ்ட். தீஸ் ஆர் ஆல் சின்ஸ், பாவங்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல we have to differentiate. பாவம் என்பது பாவத்தின் தன்மை. எப்படி நீதின்னு சொல்றது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறதோ, அதே மாதிரி பாவம் என்பது இட் இஸ் அ நேச்சர். அதான் இந்த ரோம புத்தகத்துல அதிகமா நம்ம படிக்க போகிறோம். குறிப்பா 8ஆம் அதிகாரத்துல அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பவுல் சொல்றதை நம்ம பார்க்கலாம். சின் என்பது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த சின்ஸ். நான் பாவங்கள் செய்வதனால நான் ஒரு பாவி கிடையாது. பாவம் எனக்குள்ள வந்ததுனால பாவமாய். சங்கீதம் 51ல தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். So I am a born sinner. So as a பாவத்திலே தான் நான் பிறந்துட்டேன். ஸோ பாவம் என்பது அநீதியான காரியங்கள், அக்கிரமம் என்று ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். நம்ம சங்கீதம் 51 படிக்கும்போது நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு சில தப்பான ஒரு காரியத்தை செஞ்சதுனால தாவீது பாவி என்று அழைக்கப்படல. அவர் முழுமையாக ஒரு அக்கிரமமும் துணிகரமாக துன்மார்க்கமான காரியத்தை செய்வதும் அநீதியான காரியத்தை செய்வதும் எல்லாமே பாவம் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் இந்த லிஸ்ட்ல பார்க்கும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சரியான நீதியான காரியத்தை செய்யாதபடிக்கு அவருடைய அந்த ஸ்டாண்டர்டை விட்டுட்டு எங்க மிஸ் பண்றோமோ அது பாவம். அதனாலதான் ஒரு நல்ல டெஃபினேஷன் ஃபார் பாவம் மிஸ்ஸிங் த மார்க். நானும் நீங்களும் ஒரு மார்க்கை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த மார்க்கை விட்டுட்டு மிஸ் பண்ணோம்னு சொன்னா we are sinners, நம்ம பாவிகள். ஸோ அந்த மார்க் எப்படி நமக்கு தெரியும்? பைபிள்ல இருந்து தெரியும். தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட ஞானம் தேவன் நமக்கு அவருடைய வசனத்தின் வெளிச்சமாக கொடுத்தார். சுவிசேஷம் நம்ம எப்போ கேட்டோமோ, தேவனுடைய வார்த்தை நம்ம எப்போ கேட்டோமோ அப்பொழுது அதை நம்ம புரிந்து கொண்டோம். அதன் பின்பு நான் ஒரு பாவி என்று உணர்ந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்துக்குள்ள நம்ம வந்தோம். அப்படி விசுவாசத்தினாலே நம்ம இன்னைக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால அல்ல, விசுவாசத்தினாலே வரக்கூடியதான் நமக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை பவுல் இங்கு திட்டமாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு பார்த்தது 2 காரியங்கள். த ரைச்சஸ்னஸ், நீதிமானாக்கப்படுதல். இந்த நீதி, தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி என்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்து மனுஷனுடைய தன்மையில பார்க்கும் பொழுது பாவத்தின் அகோரம், பாவத்தினுடைய பரிதாபமான காரியம் என்ற காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம். சில கேள்விகள். What are my personal convictions on Christian doctrines? ஒருவேளை டாக்டரின்ஸ் டீச் பண்ணணும்னு சொல்லும் பொழுது வசனங்கள்லாம் கோட் பண்ணி டீச் பண்ணது கிடையாது. பர்சனலா எனக்கு இருக்கிற கன்விக்ஷன்ஸ் என்ன என்பதை யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். How much I take the seriousness of sin in my life. பாவம் இவ்வளவு அகோரமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அதை நான் அவங்கள போல இல்லைன்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல இல்லாதபடிக்கு இதுதான் பாவத்தினுடைய தன்மை என்பதை உணர்ந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தா நல்லா இருக்கும். 3வது, as a believer, do I take keen interest to teach the basic Christian truths to others? இந்த ரோமர் புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், நான் அதை படிச்சுக்கொண்டே இருக்கிறேன், இதை நான் புரிஞ்சுக்கொள்ளணும். புரிந்து கொண்ட பிறகு இதை நான் மற்றவர்களுக்கு திட்டமாக தெளிவாக நான் போதிக்கணும். அவங்க புரிஞ்சு கொண்ட அளவுக்கு, அவங்க அதை
தேவனுடைய ஆவியானுடைய துணையோடு கூட வேத வசனத்தின் அடிப்படையோடு கூட அவங்க புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு பெரிய உந்துதல் நமக்கு வர வேண்டும். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, பவுலுடைய அருமையான கடிதங்களுக்காக ஸ்தோத்திரம். அநேக கடிதங்களை நாங்கள் படித்து விட்டோம். இன்னைக்கு ரோமர் புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மகத்தான தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய காரியங்களை இந்த தேவனுடைய மனிதன் எங்களுக்கு எழுதியிருக்கும் பொழுது நாங்களும் இதை சரணத்தில் புரிந்து கொள்ளவும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை மற்றவர்களுக்கு சரணத்தில் அறிவிக்கும் தக்கதான கிருபைகளை நீ தாரும். தொடர்ந்து நாங்கள் இந்த ரோமர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. மறுபடியும் வடிவலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்பியுடைய எல்லா விதமான ஹெல்ப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் மிகவும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கும் பொழுது ஆண்டவரே நீ தொட்டு சுகப்படுத்த, பலப்படுத்த, நம்முடைய நாமத்தை நம்முடைய பிள்ளையின் மூலமாக மகிமைப்படுத்தத்தக்கதாக நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க எங்களை பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, uncle. Thank you, ma'am. Thank you. Thank you, uncle. Thank you, uncle. Thank you. Thank you, Sam. Thank you, Anjit, for joining. Uncle, thank